ஈழப் போராட்டம் என்பது 1983 ஜூலை கலவரத்தில் இப்ப திடீர்னு நிலான்னு ஒரு அம்மா குதிச்சு ஈழப் போராட்டமே நான் தான் பண்ண போறேன். யார் அந்த நிலா? பிரபாகரன்களை விரும்பாது கருணாக்களை தான் 2008 காலகட்டத்திலே புலவர் புலமை பித்தன் மறைஞ்சிட்டாரு. அவர் எழுதின ஒரு புத்தகம் ஒரு பூகோளமே பலிபீடமாய். அதில் அமெரிக்காவுக்கு ஒரு இஸ்ரேலோ அந்த மாதிரி இந்தியாவுக்கு ஒரு ஈழம் தான். இலங்கை என்னைக்கா இருந்தாலும் ராஜபக்சே பக்கத்துல ஒரு 5 பேர் நின்று படம் எடுத்திருக்காங்க. ராஜபக்சே கூட எந்த போராளி விரும்பி போய் படமே எடுக்க மாட்டான். சுட்டு பழகுவதே யாருடைய படத்தை சுட்டு பழகுவான்? ராஜபக்சே பொம்மையை வச்சுதான். அந்த மாதிரி சொல்ற வார்த்தை என்ன? ஜியோ பாலிடிக்ஸ். ஈழத் தமிழர்கள் வந்து போறதுக்கான தடையை உடைத்து விட்டேன். யார்? அந்த அம்மா சொல்லுது. இப்ப நீங்க இந்த மாதிரி ஏதோ தொடர்பு இருக்குது, நான் ஏதோ இந்த அம்மாவுக்கு டெல்லியில நடத்துறதுக்கு நான் சிட்னி மாநகரில் முத்தமிழ் விழா 2022 தமிழீழ அரசியல் துறை பெருமையுடன் வழங்கும் முத்தமிழ் விழா பௌமன் ஹால் பிளாக் டவுனில் 4/11/2022 வெள்ளிக்கிழமை மாலை நடைபெற இருக்கின்றது. தமிழீழ எழுச்சி பாடல்கள், தமிழீழ நினைவுகள் சுமந்த வில்லுப்பாட்டு மற்றும் மண் வாசனை மாறாத பல்சுவை நிகழ்ச்சிகள் இடம்பெற இருப்பதை மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். சிட்னி மாநகரில் கண்டு களிக்க தவறாதீர்கள். முத்தமிழ் விழா 2022. ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழா பாண்டியன் மீண்டும் நம்மோடு வந்திருக்கின்றார். குறிப்பாக ஈழம் சம்பந்தமான விடயங்களை பேசுறதுக்காக இன்னைக்கு அவரை திரும்ப அழைச்சிருக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம். இப்போ என்னன்னா, ஈழப் போராட்டம் என்பது 1983 ஜூலை கலவரத்திலிருந்து நம்ம பல விஷயங்களை பார்க்குறோம். நீங்களும் பத்திரிகைகளை நீங்க முழுக்க இணையதளத்து வழியா யுத்தம் நடந்துட்டு இருந்த காலத்திலேயும் பல விஷயங்களை செஞ்சிருக்கீங்க. நானும் பார்த்துருக்கோம், தொடர்ந்து இருக்கு. இப்போ திடீர்னு நிலான்னு ஒரு அம்மா குதிச்சு ஈழப் போராட்டமே நான் தான் பண்ண போறேன். யார் அந்த நிலா? ஜனநாயக போராளி ஒரு அமைப்பு. ஜனநாயகமே இல்லைன்னா போராளிகள் வரான். யார் அந்த நிலா? பல தலைவர்கள் ஈழ பிரச்சனை உருட்டி கிருட்டி உடம்பு உருட்டி குண்டு உருட்டி எல்லாம் உருட்டி எல்லாம் போய் இப்ப புதுசா அந்த அம்மா உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. யார் அந்த அம்மா? உங்களுக்கு தொடர்பு வேற இருக்கு, உங்களுக்கு தொடர்பு இருந்தாலும் வேற சொல்றாங்களே. நீங்க வேற வம்பு இழுத்து தொடர்புல எல்லாம் என்ன மாதிரி அவங்க என்ன மாதிரின்னா வழக்கம் போல இங்கிருந்து வர நிறைய ஈழ சகோதர சகோதரிகள்லாம் ஏதோ இணையத்தின் மூலமாக பார்த்ததெல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க வாட்ஸ்அப்பில் தொடக்கத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பதிவாக போட்டுட்டு இருந்தாங்க. நான் ரைட்டர், எழுத்தாளர் அப்படின்னு. அப்புறம் ஒரு கட்டத்தில் பேசுகிறாங்க. இந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்க யாருமே இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ், அதாவது இந்த பூகோள அரசியலை பற்றி பேசலை. இந்தியாவினுடைய நலன் இதற்குள்ளே இருக்குது, அது யாருக்குமே தெரியல. நான் தான் விளக்க போகிறேன், கோனார் நோட்ஸ்லாம் போட்டு எழுத போகிறேன், உங்களுக்கு ஒன்றும் தெரியலான்னு நிறைய இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இருந்தது. ஒரு டைம் திரும்ப இந்த எழுதுகிற கட்டுரைகள்லாம் அனுப்பிக்கிட்டே இருந்தது. அப்புறம் நான் சில விஷயங்கள்லாம் போடுறப்ப இது சரியில்லை அது சரியில்லை நான் ஒரு நேரத்தில் நான் கூப்பிட்டு பேசினேன். என்ன நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் ஒரு நொட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, இது எவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், போயிட்டுருக்குறோம். அண்ணா அது சரியில்லை இது சரியில்லை, என்ன தான் உன் பிரச்சனைன்னு. அப்புறம் அதோட சரிங்கண்ணா நீங்களாம் பெரியவங்க, நீங்கள் பார்த்து செய்யுங்க, தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு. நாங்கள் தப்பு பண்ணுறோமா இல்லையான்றது ஒரு பக்கம் இருக்குது. நீங்கள் தப்பு பண்ணாமல் நீங்கள் இருந்துக்கிட்டே இருமா, இங்கே குழப்பிடாதீங்க. இந்த வார்த்தையை நான் அப்போவே சொன்னேன் நான். அப்புறம் திடீர்னு ஒரு 2 நாள் தொடர்ச்சியாக திரும்ப பேசிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் இந்த மாதிரி எனக்கு ஐ டாக் டு ரா சீஃப் அப்படின்னு. ஐ சி ரா இந்திய உளவுத்துறை ரா தலைவரை இந்த அம்மா பார்க்கணுங்க. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இது ராவோட உளவுத்துறை தலைவரை தான் பார்க்க, இந்த அம்மா இங்கே யாரும் பார்க்க மாட்டாங்க போல இருக்கு, நேராக டெல்லி சீஃபை தான் பார்ப்பாங்க போல இருக்கு அப்படின்னு. அப்படியா, சரி, ஏன் உங்களுக்கு அந்த தொடர்புலாம் இல்லையா? இல்லை எங்களுக்கு தெரியாதுன்னு நான். சரி, இங்கே நம்ம ஏட்ட அளவில் தான் பேசிட்டு ஏட்டையா கான்ஸ்டபிள் பேசிட்டு, சரி இங்கே ரா ஆஃபீஸில் போய் பார்க்கலாம். இல்லை நான் டெல்லியில் தான் பேசணும் நான். அப்போ எனக்கு தெரியாதுமா, இப்போ நீங்களும் அந்த நெட்வொர்க்கில் தான் இருக்கிறீங்க. யார் என்னன்னு கேட்டதோடனே நான் சொன்னேன், இன்றைக்கி திருமாஸ்டர்னு இருக்கிறாரு, அவங்களாம் கிட்டத்தட்ட அந்த தொடர்பில் தான் இருப்பாங்க. வேண்டானாலும் வேண்டாமல் போனாலும் ஐபி ரா அவங்க தொடர்பில் இருக்கும். நீங்களும் இங்கே அந்த தொடர்பில் தான் இருக்கீங்க, சும்மா என்கிட்ட பூ சுற்றிட்டு இருக்க வேணாம். இங்கே ஒரு ஈழத்தமிழர் உண்மையான ஒரு போராளி, ஈழத்தமிழன் உண்மையான சில விடயங்களை முன்னெடுக்கிறப்ப இந்தியா விரும்பாது.
சுருக்கமாக சொல்லப்போனாக்கா பிரபாகரன்களை விரும்பாது, கருணாக்களை தான் இந்தியா விரும்பும். அதனால் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் வந்தப்போ உங்களை விட்டு வச்சிருக்குல்ல, அப்போவே தெரியுதா இல்லை? நான் சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னேன், நீங்கள்லாம் வந்து அவ்வளோ ஒன்றும் கணிக்க தெரியாதெல்லாம் இல்லைம்மான்னு. அப்புறம் வந்து அண்ணன் இந்த மாதிரி நான் வந்து ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணி, பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலையை நான் பார்க்கணும், நீங்கள் கொஞ்சம் உங்கள் சோர்ஸை சொல்லி விடுங்க, சில பேர் நீங்களாம் நான் அந்த சோர்ஸ் எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு. எதுக்கு என்னன்னா, நாங்கள் வந்து இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ், இந்திய பூகோள அரசியல் வந்து இந்த கடல்சார் சீனா ஆதிக்கம் எல்லாமே எடுத்துக்கிச்சு, இதெல்லாம் நாங்கள் வந்து விளக்க போகிறோம் அப்படின்னு. சரி சரி, அண்ணாமலைக்கு தெரியாது, இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு தெரியாது, பழ நெடுமாறனுக்கு தெரியாது, காசியானந்தன் ஐயாவுக்கு தெரியாது, கொளத்தூர் மணித்தோழருக்கு தெரியாது, கோவை ராமகிருஷ்ணனுக்கு தெரியாது, திராவிடம் தமிழ் தேசியம் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. இந்த விஷயத்தில் சொல்கிறேன், இவங்க யாரும் பேசாத விஷயத்தை நீங்கள் எதோ பேச போகிறீங்க போல இருக்குது. 10 வருஷமாக வந்து சீமான் இப்போ நாம் தமிழரில் பேசிகிட்டு இருக்கிறாரு, இதுவும் வந்து இல்லை. சரிம்மா, நீ என்ன பண்ணால் அப்போ அங்கே இருக்கக்கூடிய அவருடைய பர்சனல் செக்ரட்டரி, முன்னாள் நம்ம சன் டிவியில் இந்த பத்திரிக்கையாளர், நம்ம இவரோட பேரன், மாப்பசியோட பேரன், அவர்கிட்ட தொடர் இந்த மாதிரி இந்த ஒரு லேடி எதுவும் பேசுனுது. நான் எதையுமே தடுக்க விரும்ப மாட்டேன் பொதுவாக, பாருங்க அப்படின்னு. சரி, ஏதோ ஒரு உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போனேன். நான் போயிட்டே இருக்கிறேன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிது, தேங்க்ஸ் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு வந்தது. சரி, அங்கே ஃபோன் பண்ணி என்ன நடந்துச்சுன்னா, இந்த விஷயமா தான் அந்த பூகோள அரசியல் வந்து இந்தியாவுக்கு தெரியல, இந்திய அதிகாரிகளுக்கு தெரியல, நாங்கள் அதெல்லாம் விளக்கணும், அது விலைக்கு நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கணும், அப்புறம் இந்தியாவோட சேர்ந்து தான் நாங்கள் ஏதாவது செய்துக்கணுன்றது தான் அந்த அம்மாவுடைய தாட். சரி, ஓகே இருந்துட்டு பண்ணால் அதெல்லாம் நான் கண்டுக்கலாம். அப்புறம் ஒரு நாள் திரும்ப வந்து பேசுகிறோன்னே, எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் தொடர்புலாம் எனக்கு தெரியாது, நான் வந்து ஒரு சாதாரண ஆட்கள். நான் இல்லைண்ணா, உங்களுக்கு எல்லாருக்கூடையும் பழக்கம் தானே, நீங்கள் இந்த மாதிரி நிறைய தொடர்பு எடுத்து எங்களுக்கு கொடுக்கலான்னு. நான் இல்லைம்மா வேணாம் அப்படின்னு கொஞ்சம் முரண்பட்டு பேசி அதோட முடிச்சிட்டேன். இதுதான் நிலாவுக்கும் எனக்குமான அந்த தொடர்பு.